வர்த்தக உலகின் பிதாமகன் கென் பாலேந்திரா. வர்த்தக சாம்ராஜ்யத்தில் மௌனித்த குரலின் வாழ்வை மீட்டு பார்க்கும் நமது டிவியின் தொகுப்பு. தலைநகர் கொழும்பை வசிப்பிடமாக கொண்டு நாடு முழுவதிலும் தனது நாமத்தை பதிய செய்த தலை சிறந்த தொழிலதிபர் கந்தையா பாலேந்திரா. அது மாத்திரமின்றி தெற்காசிய பிராந்திய நிதியத்தின் தலைவராகவும் கந்தையா பாலேந்திரா செயலாற்றியுள்ளார். கென் பாலேந்திரா என அறியப்படும் இவர் இலங்கையின் முன்னணி வர்த்தக நாமத்தை கொண்டுள்ள ஜோன் கில்ஸ் குழுமத்தின் முதலாவது தலைவராவார். நாட்டின் ஏற்றுமதி வருவாயை பெற்றுக் கொடுக்கும் மற்றொரு வர்த்தக நாமமான பிரெண்டெக்ஸ் லங்கா நிறுவனத்தின் தலைவரும் இவராவார். 1940ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் இணிவிலில் பிறந்த கந்தையா பாலேந்திரா கொழும்பு ராயல் கல்லூரி மாணவராவார். 1969ஆம் ஆண்டு திருமண பந்தத்தில் இணைந்த இவருக்கு மகனொருவர் உள்ளார். கொழும்பு பங்குச் சந்தையின் தலைவராக பணியாற்றிய கந்தையா பாலேந்திராவின் மகன் லண்டன் மற்றும் பிரான்ஸ் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்றுள்ளார். பாலேந்திரா தனது வர்த்தக வாழ்க்கையை பெருந்தோட்டத்துறையில் ஆரம்பித்தார். அதனைத் தொடர்ந்து 1969ஆம் ஆண்டு ஜோன் கில்ஸ் குழுமத்தில் இணைந்த கந்தையா பாலேந்திரா தேயிலை துறையிலும் தனது பணியை மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தில் பணிப்பாளர், இயக்குனர், தலைவர் என பல பகுதிகளில் அமர்த்தப்பட்டார். 2000 தொடக்கம் 2002ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கை வங்கியின் தலைவராகவும், அதே காலப்பகுதியில் இலங்கை பங்கு பரிவர்த்தனைகள் செயலகத்தின் தலைவராகவும், 2003 தொடக்கம் 2008ஆம் ஆண்டு வரை இலங்கை புகையிலை நிறுவனத்தின் தலைவராகவும், பின்னர் இலங்கை காப்புறுதி சபை மற்றும் இலங்கை வர்த்தக ஒன்றியத்தின் தலைவராகவும் கந்தையா பாலேந்திரா பதவி வகித்துள்ளார். தேயிலை தோட்டத்துறையில் தனது தொழிலை ஆரம்பித்த கந்தையா பாலேந்திரா நாட்டின் தலை சிறந்த வர்த்தகரானார். அமரர் கந்தையா பாலேந்திராவுக்கு தேசமானிய விருது வழங்கி இலங்கை அரசாங்கம் கௌரவித்துள்ளமையே குறிப்பிடத்தக்கது.